இப்போது நம்ம வந்துட்டு முட்டை அமிலம் வந்துட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இயற்கை உரத்தில் வந்துட்டு முட்டை அமிலம் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை அமிலம் தயாரிக்க வந்துட்டு நம்மளுக்கு 25 லெமன் வந்து தேவை. அதுக்கு அடுத்தது 10 முட்டை வந்து தேவை. நீங்கள் நார்மலாக கடையில் விற்கிற முட்டையாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு வெல்லம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வேணும். வெல்லம் வந்து தேவைப்படுது. அப்புறம் இந்த 3 பொருள் மட்டும்தான். 25 லெமனு, அப்புறம் 10 முட்டை, அப்புறம் 1/2 கிலோ வெல்லம். இது 3 தான். அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மூடி உள்ள ஒரு டப்பா வந்து பிளாஸ்டிக் டப்பா வந்து தேவை. அவ்வளோதான். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை நான் 25 லெமன் வந்து சொன்னால அதே மாதிரி 25 லெமனில் இருந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு, அப்புறம் நான் 1/2 கிலோ வந்து வெல்லம் சொல்லுவேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வெல்லத்தை மட்டும் அந்த லெமன் ஜூஸோடு வந்து கரைச்சிடுங்க. ஸோ கரைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணவே கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் எவ்வளோ வந்து நம்மளுக்கு லெமன் ஜூஸ் வந்து கிடைக்குதோ அது கூட மட்டும் வெல்லத்தை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதை வந்துட்டு இது மாதிரி ஒரு டப்பாவில், நார்மலாக இருக்க ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே என்ன பண்ணால் முட்டையை வந்துட்டு இது மாதிரி வந்து நம்ம நிற்க வைக்கணும். நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த லெமன் ஜூஸையும் அப்புறம் வெல்லத்தையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெமன் தோல் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு இது மேலே வந்து போட்டு வைக்கலாம். இல்லைனா அப்படியே கூட வந்துட்டு நம்ம மூடி வைக்கலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த வெல்லத்தை வந்துட்டு நம்ம ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் கழித்து வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நான் வந்து அப்போ வந்து சொல்கிறேன் எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு நயலான இடத்துல வந்துட்டு மூடி மட்டும் வைக்கணும். மற்றபடி எதுவும் பண்ண தேவை. நம்ம வந்து எதுவும் வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணாமல் இதை வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. அப்புறம் நம்ம 15 நாள் கழித்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முட்டை அமிலம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு முட்டை அப்புறம் வெல்லம்லாம் வந்து போட்டு வச்சுட்டு இப்போ 1 வாரம் ஆயிருக்கு. 10 நாளுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இப்போ வெல்லம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். மிச்சம் வந்துட்டு 250 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு இப்போ வெல்லம் வந்து கரைச்சி நம்ம வந்து ஊற்றணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 10 நாளுக்கு வந்துட்டு மேலேயே வந்து ஆயிடுச்சு. ஒரு 15 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அடியில் வந்து முட்டை இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கையால் வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணி கையால் வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லத்தை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு அந்த முட்டை வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 10 நாள் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதை உடச்சி விட்டுட்டு இப்போ வெல்லம் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டு மூடி வந்துட்டு வச்சிடுறேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து சொல்கிறேன். இப்போ முட்டை அமிலம் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. இப்போ 10 நாள் கழித்து நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதிலேருந்து ஒரு 20 ml வந்து எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி செடி மேலே வந்துட்டு நல்லா அடிக்கலாம். அடிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பூச்சி தொந்தரவு அதெல்லாம் இருந்தால் வந்ததுன்னா வந்து ரொம்ப குறையும். பூச்சி தொந்தரவுலாம் வந்து குறையும். அப்புறம் செடியும் வந்துட்டு நல்லா செழுமையாக வந்துட்டு நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம மந்த்லி வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து செடிங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். என்கிட்ட வந்து ஸ்ப்ரேயர் வந்துட்டு இல்லை. ஸோ நான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இப்படியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபில்ட்ரு மட்டும் பண்ணிவிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திரியாக வந்துட்டு இருக்குது. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணலன்னா வந்துட்டு மேலே இந்த ஓட்டையில் வந்து அடைச்சிக்கும். ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு தெரியும். செடியெலாம் வந்து நல்லா வளரும். ஸோ எல்லோரும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.